25ஆம் தேதி 11 மணி அளவில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க இருக்கிறார்கள். திறந்து வைத்து அனைத்தையும் பார்வையிட்டு நமது பள்ளி பிள்ளைகள் அவர்களையும் பார்க்கிறார்கள். அதேபோல பார்க்கில் இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவர்களையும் பார்த்துவிட்டு அந்த ஆம்பி தியேட்டரில் நடக்கிற கலை நிகழ்ச்சியும் பார்த்து திருப்பி அங்கிருந்து கோவை மாநகரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு 150 பேரை மரியாதை நிமித்தமாக அவர்களை வரவைத்து அவர்களோடு பேசிவிட்டு செல்கிறார்கள். முதலில் காலை இறங்கியவுடன் கேட்டில் முன்னால் மோப்பிலே ஒரு கல்வெட்டு அதை திறந்துட்டு நேராக மலை மாதிரி இருக்கிற இடத்துல செம்மொழி பூங்கா அதை திறந்துட்டு அங்கே ரிப்பன் கட் பண்ணிவிட்டு ரைட்டில் திரும்பி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குன்னு திரும்பிட்டு அந்த 7 கடையல் வள்ளர்கள் இதை பார்த்துட்டு அந்த இடத்துல பக்கியில் ஏறி அங்கேருந்து நேராக போய் இந்த டிசபிலிட்டி குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட இருந்துட்டு பார்க்க பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ஆம்பி தியேட்டருக்கு அவங்களோட பேசிட்டு அப்புறம் அங்கே போகிறாங்க. அது இல்லை, அது அமைச்சர் கலெக்டர் பார்த்து முடிவு பண்ணுறாங்க. அது யார் கூப்பிட்றாங்களோ யார் யார் முக்கியமாக இருக்கிறவங்கள தொழில்துறைகளில் இருக்கிறவங்க பல வல்லுநர்கள் இருக்காங்க, கலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பெரிய இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு 45 ஏக்கர், அந்த 45 ஏக்கர்ல 10 ஏக்கர் மாநாடு மையத்துக்கு போயிருக்கு. 7 ஏக்கர் மிச்சம் இருக்கிறதுல பசுமை பரப்பு எவ்வளவு? பூங்காவுக்கான பரப்பு எவ்வளவு? மொத்தம் 45 ஏக்கர்ல 7 ஏக்கர் போயிட்டு பாக்கி இருக்கிற பூரா இந்த பில்டிங்ஸ் போக அதான் இருக்கு. ஏகப்பட்ட கட்டடங்களா இருக்கு, வெறும் காங்கிரீட் கட்டடமா இருக்கு. பசுமை பரப்பு இல்லை, இது மட்டும்தான் நான் காங்கிரீட் கட்டுறேன். பாக்கி எல்லாம் ஷெட்டு, சின்ன சின்ன ஷெட்டு தானே போட்டுக்கிறாங்க. பொதுமக்கள் பார்வைக்கு எப்ப இருந்து அனுமதி? தலைவர் திறந்து விட்டோன்னா மறுநாள் அதுக்கு ஒரு நடைமுறை வழக்கங்கள் இருக்கு. பாஸ் கொடுக்கணும், ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் அடிச்சு கொடுத்து யார் கேட்குறாங்களோ கொடுக்கலாம். அதில் ஒன்றும் மாட்டேன். ஏங்க உடனடியாக டிசம்பர் முதல் வாரத்திலேருந்து இல்லை, அவங்க டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து விட்டுருவோம். டிசம்பர் கட்டணம்லாம் அமைச்சர் நம்ம முன்னாள் அமைச்சர் அதெல்லாம் மாட்ரேட் பண்ணிட்டாரு. அதிகம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி மாட்ரேட் பண்ணிட்டாரு. இல்லை, அந்த கான்ட்ராக்ட் ஓஎம்சி இருப்பாங்கல்ல, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், அப்படி கான்ட்ராக்ட் விட்டு அவங்க மூலமாக பார்க்க சொல்லுவோம். அப்படி தானே கான்ட்ராக்ட் விடுவோம். யார் எடுத்தா நிர்வாகம் அவங்க செய்வாங்க. மேல் பார்வை மாநகராட்சி பண்ணும். மாநகராட்சியும் சிஆர்ஆர் ஏங்க மாநகராட்சியும் சிஆர்ஆர்டியும் சேர்ந்து இதை செஞ்சிருக்கு. ஓஎம்சி பிஎம்சிங்கிறது மொத்தம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் மொத்தத்தையும் இந்த இருக்கிற எல்லா பணியாளர்களும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, மலர்கள்லாம் பார்க்கறது வாங்குறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க. கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்ககிட்ட கொடுப்பாங்க. அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு நிர்வாகம் பார்த்துக்க. என்ன 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 விஷயம்? டெண்டர் நீங்க தான் இவ்வளவு நாள் ஆச்சு செம்மொழி பூங்கா எப்ப திறக்குங்க? இவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டீங்களே, ஏன் திறக்கலங்கிறீங்க? வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறங்கிறீங்க? இல்ல, அவசியம் வந்துருச்சு, திறக்கிறாங்க.